கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டிக் கொண்டு தங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இயேசு மறுரூபமாக்கப்பட்டதை பேதுருவும் ஜாக்கோப்பும் ஜோவானும் பார்க்கிறாங்க. அதனாலதான் பேதுரு இப்படியாக சொல்லுகிறாரு. நாங்க 16-21 வரையும் வாசிப்போம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிப்பிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய தீர்க்கத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை நாங்கள் அனுதினம் தியானிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள மறை பொருட்களை தேவனே ஆவியானவரே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர். இன்று அநேக இடங்களிலே கள்ள போதகங்கள் பெருகி கொண்டு வருகிற காலங்களாய் இருக்கிறது. அப்ப எப்படி அதை அறிந்து கொள்ளுவது? இயேசுவை பற்றி சொல்லாத எந்த வார்த்தையாக இருந்தாலும் அவை கள்ள போதகமே. வசனத்தில் இருந்து உள்ளதை சொல்லாமல் வேறு ஒரு வார்த்தை ஒருவர் சொல்லுவாரால் ஆனால் அது சத்தியத்திற்கு புறம்பானது. அதனால வேதத்தில் ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சத்திய வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதன் வழிகளில் நடந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவே அந்த ஒளி. அவரின் வழியில் வருகிறவர்களுக்கே இந்த உலகத்தில் வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் இன்று அநேகர் உபதேசிக்கும் போது இயேசுவை மறந்து போனார்கள். தங்களுடைய சொந்த கருத்துக்களை எடுத்து பேசுகிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது அதை தியானித்து தேவனிடம் இருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால சத்தியம் எங்கள் கைகளில் இருக்கிறதுனால் நாங்கள் எல்லோரும் அனுதினம் வேதத்தை தியானித்து சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் யார் சரியான சத்தியத்தை இந்த பூமியில் கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். இன்று அநேகர் வேதத்தை தியானிக்காமல் பிறர் சொல்லும் வார்த்தைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் உங்களுக்கு எப்படி சத்தியம் தெரியும்? மனிதர்கள் சொந்த காரியங்களை தங்கள் சொந்த வார்த்தைகளினால் பேசக்கூடும். அப்படியானால் வேதத்தை நாங்கள் தியானித்து அதை நாங்கள் அறிந்திருந்தோம் ஆனால் மட்டுமே வேதத்தின் அடிப்படையில் யார் பேசுகிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால் நாங்கள் விழித்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் திருடனை போல சத்துருவானவன் எங்களை வஞ்சித்து விடுவான். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அனுதினம் வேதத்தை தியானித்து ஜெபத்தில் நிலை நிற்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அவருடைய வழியில் வர வேண்டும். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த காலங்கள் கொடியதா இருக்கிறது. இன்று அநேக இடங்களிலே இயேசுவை மறுதலித்து பேசுகிற ஊழியங்கள் பெருகிக் கொண்டு வருகிறதையா. என் ஆண்டவரே, என் ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திற்கு புறம்பாக வருகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதிலிருந்து வழி விலகி தேவனுக்கு பிரியமாக வாதைகளில் கடந்து வர உதவி செய்யுங்க. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் விடுதலைகளை காண வேண்டும் ஐயா. இன்று நீங்க அதை கட்டளையிட்டபடியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.